வணக்கம். சமீபத்தில் இந்திய உச்சநீதிமன்றமானது தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசின் தமிழகத்தின் கவர்னர் இடையிலான இந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் இந்த நடைமுறை சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் மிக முக்கியமாக ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இது குறித்து விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றால் என்ன நடைமுறைனா, அந்த மாநிலத்தோட சட்டசபையில் அதற்கான ஒரு மசோதா பில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு பின்பு அந்த மசோதாக்கான அனுமதி கவர்னர் அவர்களிடம், அந்த குறிப்பிட்ட மாநிலத்தின் ஆளுநரிடம் அந்த மசோதா சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெறப்படும். அவர் ஒப்புதல் அளித்த பின்பு அந்த மசோதா சட்டமாக மாறி நடைமுறைக்கு வரும். ஸோ இதுதான் வழக்கமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்படி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக செல்லும் மசோதா மீது 3 விதமான அதிகாரங்களை அந்த மாநிலத்தின் ஆளுநர் செயல்படுத்த முடியும். இந்திய அரசியலமைப்பில் உள்ள சட்ட விதி 200 கீழ் ஆளுநரின் ஒப்புதலுக்காக வரும் மசோதா பில் மீது 3 விதமான அதிகாரங்களை ஆளுநர் செயல்படுத்தலாம். ஒன்று, அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்து சட்டமாக மாற்றலாம். இரண்டாவது, அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். மூன்றாவது, அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் அவர்களின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கலாம். ஸோ இந்த 3 நடைமுறைகளை தான் ஒரு மாநில அரசாங்கம் அதனுடைய சட்டசபையில் நிறைவேற்றி கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பும் மசோதா மீது அந்த கவர்னர் செயல்படுத்த முடியும். இதில் இரண்டாவதாக நம்ம சொன்ன அந்த மசோதாவை நிறுத்தி வைத்தல். அந்த நிறுத்தி வைத்தல் என்பது எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அரசமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் என்பது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இந்த ஒரு வார்த்தை அரசியலமைப்பில் இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவில், மிக விரைவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதற்கான கால வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. ஸோ அந்த மசோதாவை நிறுத்தி வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திரும்ப சட்டசபைக்கு அந்த மசோதாவை சில திருத்தங்கள் சொல்லி அந்த மாநிலத்தின் ஆளுநர் சட்டசபைக்கு அனுப்பும்போது அதில் அந்த மாநில சட்டசபையானது சில திருத்தங்களை செய்தோ அல்லது செய்யாமலோ மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் ஆளுநர் கட்டாயம் அதில் கையெழுத்திட்டு ஒப்புதல் வழங்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏற்கனவே நடைமுறையில் ஒரு பாயிண்ட். ஒரு மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அதில் சில திருத்தங்களை கூறி ஆளுநர் திரும்பவும் அதை சட்டசபைக்கு அந்த மசோதாவை அனுப்பி வைத்தால் அந்த மசோதாவை மாற்றத்துடனோ அல்லது மாற்றமின்றியோ நிறைவேற்றி மீண்டும் கவர்னர் அவர்களுக்கு அனுப்பும் பட்சத்தில் கவர்னர் நிச்சயம் அதற்கு அனுமதி தர வேண்டும் என்ற நடைமுறை தான் ஏற்கனவே இருக்குது. இப்போ தமிழகத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, 2020ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 180 மசோதாக்கள் கவர்னர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதில் 152 மசோதாக்கள் கவர்னர் அனுமதி கொடுத்து விட்டார் என்ற ஒரு தகவலும் இப்போ சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு 10 மசோதாக்களுக்கு தற்போதுள்ள தமிழக ஆளுநர் அனுமதி தரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம் செய்தித்தாளில். அந்த 10 மசோதாக்கள் எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் சட்ட விதி திருத்தம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 10 பல்கலைக்கழகங்களில் இருக்கிற அந்த சட்டங்களில் திருத்தங்கள் செய்து மசோதாக்களை தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றம் செய்தாங்க. அந்த பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் என்ன திருத்தம் சாராம்சம், முக்கியமான ஒரு திருத்தம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள் நியமனம், வைஸ் சான்சலர் நியமனத்தில் அந்த தேடுதல் குழுவில் சில விதிமுறைகளை திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசாங்கம் மசோதா தாக்கல் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் அதில் என்ன பண்ணாங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர்கள் மாற்றம். பல்கலைக்கழகங்களில் சான்சலராக, அதாவது அந்த கல்லூரிக்கான வேந்தர்களாக யார் இருப்பாங்கன்னா, பொதுவாக இந்திய அரசியலமைப்பு படி பொதுவான விதிமுறைப்படி அந்தந்த மாநிலங்களில் உள்ள கவர்னர்கள், ஆளுநர்கள் தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர்களாக செயல்படுவார்கள். துணை வேந்தர் ஒருவர் நியமிக்கப்படுவார், கல்வியாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார். இதுதான் நடைமுறையில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, 10 பல்கலைக்கழகங்களோட சட்ட விதிகளை மாற்றம் செய்து மசோதாக்கள் கொண்டு வராங்க. அதில் மிக முக்கியமான 2 திருத்தங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு பதிலாக வேந்தராக, மாநில பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கும் கவர்னருக்கு பதிலாக கவர்னரை அந்த பதவியிலிருந்து நீக்குவது முதல் திருத்தம். இரண்டாவது, பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர் நியமனத்தில் அரசின் அதிகாரத்தை வலுப்படுத்தி அந்த தேடுதல் குழுவில் சில திருத்தங்களை செய்து அந்த யூஜிசி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அவங்களோட ஒரு மெம்பர் அந்த தேடுதல் குழுவில் துணைவேந்தரை நியமனம் செய்யறதுக்கு ஒரு தேடுதல் குழுவை ஃபர்ஸ்ட் அமைப்பாங்க. அதில் அந்த யூஜிசியோட உறுப்பினர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இப்போ வந்திருக்கு. அதை நீக்கி திருத்தங்கள் செய்து ஒரு 10 மசோதாக்களை, சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10 பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான
சட்டங்களில் திருத்தம் செய்து மசோதாக்களை தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றம் செய்து நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் அவர்களின் ஒப்புதலுக்கு அந்த மசோதாக்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த மசோதாக்கள் மீது கவர்னர் அவர்களுக்கு 3 விதமான அதிகாரம், இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 200 கொடுத்த அதிகாரத்தின்படி 3 விதமான நடவடிக்கை அவர் எடுக்க முடியும். ஒன்று, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். இரண்டாவது, மசோதாவை நிறுத்தி வைக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அல்லது அந்த மசோதாக்களை திருப்ப சட்டசபைக்கு சில திருத்தங்களோடு அனுப்பலாம். இந்த மசோதாக்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த 10 மசோதாக்களுக்கும் நீண்ட காலமாக எந்தவித அனுமதியும் கவர்னர் தராததால் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதைத் தொடர்ந்து கவர்னர் அவர்கள் மீண்டும் அந்த 10 மசோதாக்களையும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கே அனுப்பி வைத்தார். தமிழ்நாடு அரசாங்கம் மீண்டும் அந்த 10 மசோதாக்களையும் சட்டசபையில் நிறைவேற்றி மீண்டும் கவர்னர் அவர்களின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது. இந்த இடத்துல தான் மிக முக்கியமான அரசியலமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சட்டசபையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அது கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு கவர்னர் திரும்ப அதை சட்டசபைக்கு அனுப்பும்போது அது மீண்டும் நிறைவேற்றப்பட்டு மாற்றத்துடனோ அல்லது மாற்றமின்றியோ நிறைவேற்றப்பட்டு மீண்டும் 2வது முறை கவர்னருக்கு அனுப்பும்போது கவர்னர் நிச்சயம் அதை அதில் கையெழுத்திட வேண்டும், ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதை நிறுத்தி வைக்க முடியாது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஆனால் 2வது முறை இந்த 10 மசோதாக்களும் கவர்னர் அவர்கள்ட்ட போகும்போது கவர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நாள் தன்னுடைய கிடப்பிலே வச்சுருக்காங்க. மீண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்திற்கு நாடும்போது அந்த 10 மசோதாக்களை கவர்னர் அவர்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் மீண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த நேரத்தில் தான் இந்த உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் கவர்னர்ஸ் மாநில அரசாங்கங்கள் நிறைவேற்றும் மசோதாக்கள் மீது எவ்வாறு செயல்பட வேண்டும், அவர்களுக்கான அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிக விளக்கமாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதை ஏன் உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க, இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, உச்சநீதிமன்றம் என்பது தான் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்போட கார்டியன் யாருன்னு கேட்டால் நம்ம உச்சநீதிமன்றத்தை தான் சொல்லுவாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு இறுதி வடிவம், இறுதி விளக்கம் கொடுக்கும் அமைப்பாக எது இருக்குன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பில் உள்ள அனைத்து சட்டங்களுக்கும் இறுதி விளக்கம் கொடுக்கும் அமைப்பாக உச்சநீதிமன்றம் உள்ளது. ஸோ உச்சநீதிமன்றம் சொல்வதுதான் ஒரு இறுதியான ஒரு வாதமாகவும் இறுதியான ஒரு விளக்க கருத்தாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வகையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் அவர்களுக்கு என்று ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஆளுநருக்கு என்று தனி எந்த ஒரு சட்டமும் அல்லது வீட்டோ பவர் அல்லது பாக்கெட் வீட்டோ வீட்டோ என்பது ஒரு முழு அதிகாரம், அவருக்கென்று சிறப்பு அதிகாரம் என்று எதுவும் எந்த ஒரு கவர்னருக்கும் கிடையாது. கவர்னர் என்பவர் நிச்சயமாக மாநில அரசாங்கத்தின், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கம் மற்றும் அதனுடைய அமைச்சரவையின் பரிந்துரைப்படியும் அறிவுரைப்படியும் தான் செயல்பட வேண்டும் என்று மிக விளக்கமாக இப்போ திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அது இருந்தாலும் கூட நடைமுறையில் கவர்னருக்கு என்று சில வீட்டோ பவர்ஸ் இருக்குது. சில பவர்ஸை அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க சில நேரங்களில். ஸோ ஏற்கனவே 356 ஆர்டிகல் 356 கவர்னர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன திரும்பவும் சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில அமைச்சரவையோட அறிவுரை மற்றும் அறிவுறுத்தலின்படி, ஆலோசனையின்படி தான் செயல்பட வேண்டும். மற்றும் இந்த மசோதாக்களை நிறைவேற்றுறதுல கவர்னருக்கு இனிமேல் தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. அந்த மசோதாக்களை சமர்ப்பிக்கப்படும் போது ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய சட்டசபையில் நிறைவேற்றி மசோதாக்களை கவர்னர் ஒப்புதலுக்கு அளிக்கும் போது 1 மாதத்திற்குள்ளே அதுக்கு முடிவெடுக்கணும். நீங்கள் ஒப்புதல் தர போகிறீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே முடிவெடுத்துருங்க. அல்லது அந்த மசோதாவை திருப்ப அனுப்ப போகிறீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே முடிவெடுத்துருங்க. இல்லை கவர்னர் நாங்கள் அந்த மசோதாவை திரும்ப ஜனாதிபதி அவர்களுக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னா அதுவும் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிவெடுத்து அந்த மசோதாவை நீங்கள் முடிவெடுத்துடணும். அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இதனால் மாநில அரசோட சட்டம் இயற்றும் அதிகாரம் தடைபடுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்கள் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களுக்காக பல்வேறு சட்டங்களை இயற்றுவாங்க. அதை கவர்னர் கிடப்பில் போடும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தடைபடுகிறது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, கவர்னருக்கு என்று தனி அதிகாரம் எதுவும் கிடையாது, அவ்வாறு அவர் செயல்பட முடியாது. ஆர்டிகிள் 200 கீழே அந்த மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு இந்த வரையறை கிடையாது. இப்போ முதல்வர் சொல்லியிருக்காங்க. இது மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ உச்சநீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த தமிழ்நாடு கவர்னர் நிறுத்தி வைத்த இந்த 10 மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த 10 மசோதாக்களும் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால இந்த 10 மசோதாக்களும் 2வது முறை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய போதே கவர்னர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்ததாக கருதப்பட்ட அந்த 10 சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 மசோதாக்களுக்கும் இப்போ ஒப்புதல் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் இது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு இந்திய அரசியலமைப்போட சட்ட விதி 142 கீழ் உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 மசோதாக்களும் தமிழ்நாடு அரசாங்கம் 2வது முறை சட்டசபையில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்த அந்த 10 மசோதாக்கள், கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த அந்த 10 சட்ட மசோதாக்களும் நடைமுறைக்கு வந்ததாக, அது அமல்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 மசோதாக்கள் மீது ஜனாதிபதி இனிமேல் எந்த குடியரசுத் தலைவர் எந்த முடிவெடுத்தாலும் அதுவும் செல்லாது என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய ஆர்டிகல் 142 உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு என்பது பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம் படிக்கிற நமக்கு கவர்னரை பற்றி நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா மாநில அரசாங்கத்தோட ஒரு தலைமை பொறுப்பில் பெயரளவிலான தலைவர் யாருன்னு கேட்டால் கவர்னர் இருப்பாங்க. அவரோட பெயரால் தான் அரசாங்கம் நடக்கும். ஆனால் உண்மையான அதிகாரம் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அமைச்சரவை மற்றும் முதலமைச்சர் அவர்களிடம் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த தீர்ப்பில் இதற்கு முன்பு இல்லாத வகையில் இந்த மசோதாக்கள் மீது அவங்க அதை குடியரசு கவர்னர் முடிவெடுக்கிற அதிகாரம் கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அது மிக முக்கியமானது. அதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது குறித்தும் சில விமர்சனங்களும் சில செய்தித்தாள்களில் சில நம்ம செய்திகளையும் பார்த்துட்டு வரோம். இது குறித்து அடுத்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கலாம். இன்னும் இதில் சில விஷயங்கள் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த தீர்ப்பு குறித்து பல்வேறு வழக்கறிஞர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாமில் அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நிறைய இதை பற்றியான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மசோதாக்கள் மீது சில நடவடிக்கைகள் நடந்தது. கவர்னர் அதை கிடப்பில் போட்டு ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சாங்க. உச்சநீதிமன்றம் விசாரித்து அந்த மசோதாக்கள் நிறைவேற்றதாக 10 மசோதாவும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மசோதாவின் வழியாக என்ன தெரிய வருதுன்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களோட வேந்தராக சான்சலராக யார் இருக்க மாட்டாங்க, கவர்னர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சட்டம் நிறைவேறியது. இனிமேல் அதோட சான்சலராக தமிழ்நாடு அரசாங்கம் யாரை நியமிக்கிறதோ, ஒன்று முதலமைச்சரே இருந்துக்கலாம், அல்லது முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க தான் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இதில் பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் நியமன குழுவில் யூஜிசி மெம்பர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட திருத்தம் போட்டாங்க. ஸோ அந்த சட்டம் நிறைவேறதுனால அதுவும் யூஜிசி மெம்பர் இருக்க மாட்டாங்க. அதுவும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கவர்னர்களுக்குமான பொதுவான உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் சட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது மத்திய அரசுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குது, இல்லை கவர்னருக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, இது மேல்முறையீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க அரசியலமைப்பு அமர்வு அப்படிங்கும்போது 3 நீதிபதிகளோ 5 நீதிபதிகளோ 7 நீதிபதிகளோ அந்த கணக்கில் வருவாங்க. ஸோ அவங்க மேல்முறையீடு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ குறிப்பாக சமீபத்தில் யூஜிசி சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. யூஜிசி பல்கலைக்கழக சட்டங்களில் நிறைய திருத்தங்களை சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. யூஜிசி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸில் வைஸ் சான்சலர் நியமிக்கணும்னா அந்த குழுவில் யூஜிசியோட மெம்பர் கட்டாயம் இருக்கணும், கவர்னரோட மெம்பருக்கு நிறைய திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை முன்வைத்து அவங்களும் மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நன்றி.